இதாண்டா புக் அப்படின்ற வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவதூறுகளும் உண்மைகளும். இந்த புக்கை மதிவண்ணன் எழுதியிருக்காரு. அதாவது அம்பேத்கரை பத்தியான நிறைய புத்தகங்களை நீங்க வாசிச்சிருக்கலாம் அல்லது ஒரு கேள்விப்பட்டிருக்கலாம். இந்தியா முழுக்க அம்பேத்கர் சாதியத்தோட ஒரு ஒரு வேரை பத்தி அவ்வளோ டீட்டெயில் வந்து அவர் ரிசர்ச் பண்ணி படிச்சு எழுதியிருப்பாரு. இன்னைக்குமே இந்தியாவில் குறிப்பிட்ட சில தமிழ்நாடுகள் மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள்லையும் அம்பேத்கரை ஒரு சாதிய தலைவரா வந்து முன்னிறுத்துற வந்து ஒரு டீம் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர். அம்பேத்கர் இந்தியா முழுவதுக்கும், அதாவது ஒரு விஷயத்த நானே அது கேட்டதன் மூலியமா, செவி வழி மூலியமா கேட்ட செய்திகளை மட்டுமே நம்ப மாட்டேன். அதனோட உண்மைத்தன்மையை அறிஞ்சு அது சம்பந்தமான அறிஞர்கள் அவங்க சொன்ன கருத்தை ஏற்று அதுல இருந்து தன்னோட முடிவை மாத்திப்பேன் அப்படின்ற நீங்க ஒரு 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 பொது பொது சமூகத்தோட ஒரு இயங்கக்கூடிய ஆளா இருந்துச்சுன்னா இந்த புக்கு ரொம்ப முக்கியமான புத்தகம். இந்த புக்ல வந்து ஜாதியின் தோற்றம் குறித்த அம்பேத்கர், சூத்திரர்கள் யார் தொகுப்பை முன்வைத்து, பார்ப்பன இலக்கியமா நிலப்பிரபுத்துவ இலக்கியமா, இந்துக்கள் தீண்டத்தகாதவர்கள் நூலை முன்வைத்து, தற்காப்பு ஆட்டம், கூலி கொலையால் தத்துவம், அம்பேத்கரின் ஜாதி எதிரான போராட்டங்கள், இப்படி பல கிட்டத்தட்ட ஒரு 15 டைட்டில்ல இந்த கட்டுரை தொகுப்பு இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் இப்பவும் அம்பேத்கர் மேல விமர்சனமா வைக்கப்படுது. அது அவதூறு தான். அதுக்கு எத்தனையோ தடவை பதில் கொடுத்தாலும் இவங்க மறுபடியும் அதே தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க ஒரு காலகட்டத்துல இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். எல்லாத்துக்குமே அம்பேத்கர் மேல வைக்கப்பட்ட விமர்சனம், அது யார் வச்சா, எந்த டைம்ல வச்சாங்க, அத இவங்களுக்கு அந்த பதில் தர்றாங்க இல்லையா, எதன் அடிப்படையில் இந்த பதில் தரப்படுது, இந்த இடத்துல அம்பேத்கர் இந்த விஷயத்த பேசியிருக்காரு, இதை ஏன் பேசினாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அண்ணல் அம்பேத்கர் பற்றியான ஆய்வுகளின் அடிப்படையிலே இந்த புக் இருக்கு. எப்பயுமே ஒரு தலைவர் மேல நம்மளுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் மோடு இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ரசிக மனப்பான்மை மட்டுமே இருக்கக்கூடாது. என்ன சொல்லியிருந்தாலும் நம்புறது, அவர் போட்டோ வச்சுன்னு சுத்துறது, இது வந்து வேலைக்கு ஆகாது. எப்பயுமே நீங்க எவ்வளோ பெரிய தலைவரை நீங்க உங்க ஆசானா எடுத்துக்கிட்டாலும் அந்த விமர்சன பார்வை சரியா இருந்துச்சு, தகவலோ வரலாற்று உண்மையா இருந்துச்சுன்னா அந்த விமர்சனத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லையா, அது ஒரு பொய் பிரச்சாரமா இருந்துச்சா, அது கிடையாதுன்னு அதே இடத்துல நீங்க அந்த தகவலை சேர்த்து உடச்சு காலி பண்ணணும். அப்படி நீங்க அண்ணல் அம்பேத்கரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, அண்ணல் அம்பேத்கரை பத்தியான ஒரு அறிவு தேடல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க மிஸ் பண்ணாம படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நூல் இந்த அண்ணல் அம்பேத்கர் அவதூறுகளும் உண்மைகளும். மதிவண்ணன் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அம்பேத்கர் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் கிடையாது, பொதுவா இந்திய வரலாறு நீங்க படிக்கணும்னா அம்பேத்கரை தவிர்த்துட்டு நீங்க படிக்கிறது வேஸ்ட். ஏன்னா இங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில முன்னாடியே திட்டமிட்டு எழுதப்பட்டிருக்கு, அப்படி இல்லையா திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க இந்தியாவோட ஒரு சைடு மட்டும்தான் நம்ம டெக்ஸ்ட் புக்ல படிக்கிறோம், இன்னொரு சைடை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது டெக்ஸ்ட் புக்ல வேலைக்கு ஆகாது. எப்பயுமே நீங்களா சுயமா தேடி கண்டுபிடிக்கிறதுல தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி நீங்க இந்திய வரலாறு படிக்கணும்னா அம்பேத்கரை தவிர்த்துட்டு நீங்க ஒரு விஷயத்த படிக்கவே முடியாது. எப்பயும் நீங்க ஒரு வரலாற்று சம்பந்தமான விஷயத்துல நீங்க ஆர்வமா இருக்கீங்கன்னா இந்தியா முழுவதும் அம்பேத்கரை தவிர்த்துட்டு நீங்க இந்திய வரலாறு உங்ககிட்ட சொல்றாங்கன்னா அவங்க ஃபேக். அதே மாதிரி தமிழ்நாட்டு வரலாறுல தமிழ்நாட்டு தலைவர் சம்பந்தமான விஷயங்கள்ல அம்பேத்கரையும் பெரியாரையும் புறக்கணிச்சுட்டு ஒரு விஷயத்த அவங்க முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க போலியான ஒரு ஆளுங்க அப்படின்னு நீங்க நம்ப முடியும். இது எல்லாத்துக்குமான விடை இந்த புத்தகத்துல இருக்கு. நீங்க இந்த வருஷத்துல ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நூல், அதாவது ஒரு தலைவரை பத்தியான ஒரு புத்தகத்தை நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கு உங்களுக்கான புக்.